டீச்சர் கூப்பிட்டீங்கன்னு மோ வந்து சொன்னா என்ன விஷயம்? உங்கள் பொண்ணு ஸ்டேட் லெவலே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கா. அதனால ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு நாங்கள் நியூசிலாந்து போகிறதுக்கு ஆஃபர் பண்ணுறோம். அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் சார் உங்களை வர சொன்னேன். என்ன டீச்சர் சொல்றீங்க, உண்மையாவா? ஆமாம், என்ஜாய் யுவர் ஜர்னி. ரொம்ப நன்றி டீச்சர். இந்த நன்றியே நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு தான் சொல்லணும். ஏப்பா நம்ம வீடு இருக்கிற சூழ்நிலையில இப்ப நம்ம எப்படிப்பா ஃபாரின்லாம் போறது? அப்படியெல்லாம் நீ பெரிய வார்த்தை எதுவும் சொல்லாதம்மா. அப்பா கையில எதுவுமே இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். இது நீயா உருவாக்குன ஒரு வாய்ப்புமா. கண்டிப்பா நம்ம போயிட்டு வந்துருவோம். நீ எதை பத்தியும் யோசிக்காத. அம்மா இல்லம்மா, வந்துட்டியா? ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? இதை நான் சொல்றேன் கோமதி. என்னங்க ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? நம்ம பொண்ணை பாராட்டிட்டாங்களா? பாராட்டு மட்டும் இல்ல கோமதி, நமக்கு பெரிய ஜாக்பாட்டும் அடிச்சிருக்கு. நம்ம பொண்ணு ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தனால நம்மள ஃபாரின் அனுப்புறாங்க. என்னங்க நீங்க யோசிச்சு தான் பேசுறீங்களா? நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில எப்படிங்க நம்மளால அங்க போக முடியும்? என் தலையை அடமான வச்சாவது நான் என் பொண்ணு அங்க கூட்டிட்டு போயிடுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இல்ல கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா அவளோட ஆசையை என்னால நிறைவேற்ற முடியுமான்னு தெரியல கடவுளே. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க இங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுமா. நீங்க கவலையா இருக்கீங்கன்னு உங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியுதுமா. எதோ நினைச்சும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உன்னை பொண்ணா பெற்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? நீங்க அம்மாவை கிடைச்சதுக்கு நானும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். எவ்வளவு வசதியா வாழ்ந்தனா, இப்ப என்னோட குடி பழக்கத்தினால இந்த வீட்டை தவிர என் கையில வேற ஒண்ணுமே இல்ல. என் பொண்ணோட ஆசையை வச்சு நான் கண்டிப்பா நிறைவேற்றியே ஆகணும். ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா பண்ணணும். தம்பி, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்பா ஏர்போர்ட் வர? என்ன அங்கிள், ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட் போறீங்களா என்ன? போறதுக்கு இன்னும் ½ அன் ஹவருக்கு மேல ஆகும். வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் போவாப்ல, நீங்க கம்முன்னு வாங்க. வந்து உட்காந்து 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள 100 கேள்வி. ஏமா மேல பாருமா ஏரோப்ளேன் போதுமா? சரிப்பா. All the passengers have to arrive the platform number 4 for the New Zealand flight. அப்பா நம்மள தான் சொல்றாங்க, வாங்க கிளம்பலாம். இவ ஒருத்தி பஸ்ல டிக்கெட் எடுக்கிற மாதிரியே பேசுவா. என்னங்க இவ்ளோ பெரிய ஏரோப்ளேன்ல ஒரு ஜன்னலை திறந்து வைக்க மாட்டாங்க? அந்த ஜன்னலை திறந்தா இப்ப நம்ம எல்லாரும் கீழ இருப்போம். ஏன் தம்பி, உங்களுக்கு இங்கே கார் இருக்கா? ஆன்ட்டி, உங்க பொண்ணு மாதிரியே நாங்க வருஷம் வருஷம் நல்லா படிக்கிற பொண்ணுங்களை இதே மாதிரி டூருக்கு அழைச்சிட்டு வருவோம். நான் ஒரு டூரிஸ்ட் கைடு, டிரைவர் மட்டும் கிடையாது. ஓ அப்படியா? சரி சரி தம்பி, இந்த நேரம் பேசாம வாடி. என்ன அந்த மலை பாருங்களே, எவ்வளவு அழகா இருக்குன்னு. நீரோடலாம் சூப்பரா இருக்குங்க. அம்மாமா வழியா வெளில வந்தாச்சு. நீங்க எழுதுறீங்க. இன்னைக்கு நம்ம பொண்ணால தான் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துக்குலாம் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். அப்பா இது எல்லாமே என்னுடைய கடமைப்பா. நீங்க பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்கப்பா. பெத்தவங்களை பெருமைப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த கடமையை நம்ம இன்னைக்கும் சிறப்பா செய்யணும். என்னன்னே தெரியல, நீங்க எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க, ஆனா லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க. ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? உங்ககிட்ட தான் கேக்குறோம். லைக் பண்ணனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு